الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال الله تعالى أيضا ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹ்வுடைய உயரிய பேர் நான் திரும்பிய முத்துகாக்கிறதை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் உயிர் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் நெற்றியோடுகளை அன்றுவரும் உச்சகால தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள். சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஉ தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையில் அவனது வீட்டிலே நல்லதே கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, வாழ்க்கை நண்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் வயது கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பாலுகளும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் நன்மையாக இருக்கின்ற போதும் மூன்றாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் அறிமுகம் மாறுவது மத்தியிலும் அறிமுகம் இல்லாத மத்தியிலும் செழிப்பாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோப்பான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒரே சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசிவாக்குவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களினுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி இந்த உலக வாழ்வை ஒரு குறுகிய ஒரு வாழ்வாக வைத்திருக்கிறார்.
இந்த உலகம் என்பது நிரந்தர உலகம் கிடையாது. இந்த உலகம் சுவர்க்கம் கிடையாது. இந்த உலகம் அழிவே முடிவே இல்லாத ஆசரா அதிலே உள்ள வெற்றிக்குரிய ஒரு மூலதனமாக அல்லாஹ் இந்த துனியாவில் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே உள்ள நிம்மதிகள் நிரந்தர நிம்மதி கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள வாலிபம் நிரந்தர வாலிபம் கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள பொருளாதாரம் நிரந்தர பொருளாதாரம் கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள ஆயுள் நிரந்தர ஆயுள் கிடையாது. மௌத்துக்கு பின்னால் உன்னுடைய வெற்றி இருக்கிறதே அதுதான் நிரந்தர வெற்றி. மௌத்துக்கு பின்னால் உடைய வெற்றி அது சுவர்க்கத்தின் முக்தியாக. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு சோதனை. சோதனை இல்லாமல் உலகம் இல்லை. சோதனை இல்லாமல் சுவர்க்கம் இல்லை. சோதனை இல்லாமல் பூமியுடைய வாழ்வு இல்லை என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் அல்லாஹ் சோதனைகள் நிறைந்த சோதனை கூடமாக அல்லாஹ் உலகத்தை கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே ஏராளமான சோதனைகள், அதிலும் அபூ ஜஹல் மூலமாக அதிகமான சோதனைக்காலானார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் மன்னனோடாக அதிகமான சோதனைக்கானார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸ் மூலமாக அதிகமான சோதனைக்கானார்கள். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறை புரட்டி பார்த்தாலும் சோதனைகளை அவர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனைகளை அவர்கள் சாதனையாக இந்த உலகத்திலே ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அதிகமாக சோதனைக்குட்பட்ட நபிமார்கள் வரிசையிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான சோதனைக்காலானவர்கள். பின்னால் நினைவுபடுத்துகின்றேன். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த சோதனைகளையும் சுருக்கமாக நாம் பார்ப்போம் என்றால் அது இரண்டு வகைக்குள்ளே அடங்கும். ஒரு வகை சோதனை அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக ஒரு முஃமின் மீது வருகின்ற சோதனை. அந்த சோதனை ஏன் அல்லாஹ் தருகிறான்? அந்த சோதனை அல்லாஹ் எமக்கு வழங்குவதற்கு பிரதான காரணம் எங்களுடைய ஈமானை பரிசோதிக்க, ஈமானை பரிசீலித்து பார்க்க. இரண்டாவது எங்களுடைய அந்தஸ்தை கூட்ட. இதற்காகத்தான் அல்லாஹ் சோதனையை தருகிறான். இது அல்லாஹ்விடமிருந்து முஃமின்கள் மீது வருகின்ற நேரடியான சோதனை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வகையான சோதனை இருக்கிறது. இஸ்லாத்தின் வளர்ச்சியை பார்த்துக் கொள்ள முடியாமல் இஸ்லாத்தின் ஏழ்மைகள் முஸ்லீம்கள் மீது அல்லது இஸ்லாம் இந்த மார்க்கத்தின் மீது காட்டுகின்ற காழ்ப்புணர்ச்சி, விரோதத்தன்மை, இது ஒரு வகையான சோதனை. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு வகை சோதனை மிக முக்கியமான ஒரு சோதனை தான். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை. இந்த சோதனையிலே இருந்து மீறுவதற்குரிய வழிகள் என்ன, இந்த சோதனைகளால் நாம் அடைகின்ற நலவுகள் என்ன என்பதை இன்றைய குத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டால் மிக மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலிகளை நண்பானவர்களே, சாதாரணமான கூலிகள் கிடையாது. பொறுமை இருக்கிறது. பொறுமைக்கு அல்லாஹ் மட்டில்லாத கூலி வைக்கிறார். وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. அல்லாஹ் சொல்கிறான், யார் பொறுமையாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அது மட்டில்லாத கூலிகள். எனவே இந்த உலகத்திலே வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகின்ற போது وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலே பல காரியங்களை கொண்டு உங்களை சோதிப்போம். அதிலே முதலாவது பயம்.
இந்த உலகத்திலே பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். முஃமின்கள் பயப்படக்கூடாது, முஃமின்கள் கோழையாக இருக்கக்கூடாது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. மாணவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிரந்தரம். எனவே முதலாவது வகை சோதனை பயம். இரண்டாவது பசி, பட்டினி. கனிமானவர்களே, நிறைய நாடுகளை பட்டினியால் இருக்கிறார்கள். வேறு செல்ல தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரிந்த தலைப்பு செய்தி இந்த காலத்திலே பலஸ்தீன் நடக்கின்ற யுத்தம் இன்னும் விடுபட்டதாக இல்லை. இஸ்லாத்தின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், ஈமான் பலத்தை தாங்கிக் கொள்ள முடியாது வெறுமனே கோழைகள், அப்பாவி முஸ்லிம்கள் மீது தாக்கும் என்ற கண்கொள்ளா காட்சி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் சொல்கிறோம். அங்குள்ள மக்கள் ஒவ்வொரு நாளும் 6 நேரம் சொல்கிறார்கள். ஜனாதா தொழுகை சொல்கிறார்கள். நாம் அழகான ஆடைகள் இருக்கிறோம். அவர்கள் கபன் துணிமுறை இல்லாமல் ரத்தங்களோடு இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உண்பதற்கு உணவில்லாமல் அங்கே வாழ்கின்ற விதத்துக்கள் அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலை. ஏனென்றால் அங்கே அந்த வெடி மருந்துகளும் நஞ்சு வாயுகளும் கலந்து அங்கே ஆரோக்கியமான மிருகங்கள் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இலை முறைகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, பிரதான இடங்களை எல்லாம் விலக்கு வைத்து வைத்தியசாலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, பிரதான கட்டிடங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. கண்ணியமானவர்களே, ஆனால் எங்களுடைய ஈமான் என்பது அவருடைய ஈமான் பலமானவை. 1000 கழுத்திலே வைத்து ஈமானை விடைக்கொண்டாலும் விடமாட்டார்கள். அந்த பலமான ஈமான் எவ்வளவு பெரிய சோதனை. எங்களுக்கு அப்படி ஒரு சோதனை வந்து விட்டால், அன்னை காலங்களிலே ஒரு பிரச்சனை வந்தது, சோதனை. எங்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது? எங்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது தெரியுமா? கொஞ்சம் ஒவ்வொரு யோசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு அனுபவித்தோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நிலையாளர்களே, அது ஒரு வகையான பயம், பசி. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது. பொருளாதாரத்துல பாருங்க, லாபம் கிடையாது, உயிர் சேதம், விளைச்சல் இல்லை, பணங்களுடைய விளைச்சல் குறைவு. இதெல்லாம் ஒரு வகையான சோதனைகள். சொல்லுவாங்க, 5 ஏக்கர் வெள்ளாமல் செய்தேன், எவ்வளவு பணம் வீணாக்குவேன், ஆனா ஒன்றும் கிடைக்கல. எவ்வளவு யுத்தம் போட்டேன், பாம்பல ஒரு வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் கொண்டு போய். கனிமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை ஈமான் எப்படி இருக்கும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார். கனிமானவர்களே, திடீர்னு ஒரு பிள்ளை மௌத்தாகுது, பாப்பா அம்மா மௌத்தாகி விடுறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல ஒரு நியதி இருக்குது. இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் கருத்தீவாகத்தான் வருவாங்க. நான் முதலாவது பிறப்பு நான், அதுக்கு தம்பி தங்கச்சி, இப்படித்தான் முறையாக வரும், உறவு முறை. ஆனா மௌத்தாகக்குள்ள யாரும் கருத்தீவா மௌத்தாக இல்லை. நானாக்கு பிறகு தம்பி, தம்பிக்கு பிறகு தங்கச்சி, அப்படி கிடையாது. கருத்தீவாக வந்து கருத்தி உடைந்து போயிடுவார்கள். அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ்வதற்கு போட்ட ரிஸ்க் முடிந்து விட்டால் அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். அல்லாஹ் எண்ணி போட்ட ரிஸ்க்குகள் முடிந்து விட்டால் இந்த உலகத்திலே வாழ்வு கிடையாதவர்கள். எனவே இந்த உலகத்திலே தரத்தீவாக வந்து தரத்தீ உடைந்து மௌத்தாகி விடுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், பிள்ளை ஓத வைத்திருப்பார்கள், ஓதி வெளியாகி சர்டிபிகேட்டோடு வந்திருப்பார்கள். திடீர்னு ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு நோய், பாப்பா கதறுவார், எனக்கு தொழிக்க வேண்டிய மகனே, எனக்கு முன்னுக்கு போயிட்டீங்களே கதை உடைப்பார். நானா சொல்லுவாரு, எனக்கு தொழிக்க வேண்டிய தம்பியே, என்னை விட்டு போயிட்டாயே கதறுவாங்க. இந்த உலக நியதி அப்படித்தான் கண்ணியமானவர்கள். தாயின் தகப்பன் இருப்பார்கள், பிள்ளைகள் ஒன்றாக இருப்பார்கள், நோயாளிகள் வாயிலே இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருந்தவர்கள் காலையிலே பயணமானவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். பயணங்கள் முகமுறையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, மனிதனுக்கு முடிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காலையில பயணம் போறார், திருச்சி கொண்டு மாலையாக கொள்ள வீடெல்லாம் கவலை கண்ணீர். லாபத்துக்காக பயணம் போறார், நஷ்டத்தோடு திரும்புகிறார், ஹயாத்தோடு பயணம் போறார், மௌத்தோடு திரும்புகிறார். உலகம் இப்படித்தான், உலகத்துடைய வாழ்வு இப்படித்தான் கனிவார்கள். சந்தோஷம் எதிர்பார்க்கிறோம், சந்தோஷம் இல்லாம போகுது.
ஹயாத்தை எதிர்பார்க்கிறோம், ஹயாத்தை எதிர்பார்த்து லாபத்துக்காக வியாபாரத்துக்கு போறோம், ஹயாத்தும் முடிஞ்சு லாபமும் இல்லை, மௌத்தை தாங்கி போடுவாங்க. கனிமானவர்களே, இந்த உலகம் அப்படித்தான். எனவே பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு இதெல்லாம் சோதனைகள். அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையாளருக்கு நன்மாராயுங்கள். இவங்கெல்லாம் உலகத்தோடதான், இதுக்கு பொறுமை காத்தா மூத்துக்கு பின்னால பெரிய கூலி கிடைக்கும், நன்மாராயுங்கள். இன்னொரு அல்லாஹ் சொல்லுகிறான், الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. முஃமின்கள் சோதனை முதலில் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்திலே தான் நாங்கள் மீண்டு கொண்டு போகப்படுவோம். கனிமானவர்களே, இந்த நம்பிக்கை வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்றான், قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நபியே நாயகமே, என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், நான் உயிர் வாழ்வது, நான் மரணிப்பது எல்லாம் அல்லாஹ்வுக்காக. இந்த உலகத்தில் உள்ள இழப்புகள் எல்லாம் அது உலகத்தோட தான். அதற்கு பொறுமை காத்தால், அந்த சோதனையை தாங்கிக் கொண்டால், அந்த சோதனையை சாதனையாக ஆக்கிக் கொண்டால், மௌத்துக்கு பின்னால் நிம்மதி என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் இப்படி பல வகையான சோதனைகளை அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சோதனைகளால் நாம் அடையக்கூடிய நலவுகள் என்ன? அன்பானவர்களே, முதலாவது வகை நலவு, எவ்வளவுதான் ஒருத்தருக்கு பயான் செஞ்சாலும் அவர் திருந்த மாட்டார், பள்ளிக்கு வர மாட்டார், இஸ்திக்பார் செய்ய மாட்டார், நல்ல விஷயங்களின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார். அல்லாஹ் கொடுக்கிற சோதனை, சின்னொரு நோய் வரும், டாக்டர்கிட்ட போனா சின்னொரு குலம், அதோடைய கொடுமை 30 லட்சம் தேவை, அடுத்த நாள் மனிதன் பள்ளிக்கு வருவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏன் சோதனையை காணான்? மனிதன் நன்மை பக்கம் விரைந்து வர வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் பெரும் வேதனைகள், அதாபுகள் கிடையாது. இந்த உலகத்திலே உள்ளவைகள் எல்லாம் தரக்கூடிய அல்லாஹ் எல்லாம் சோதனைகள் தான், தாங்கிக் கொள்ளக்கூடியவைகள். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجُونَ. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் அல்லாஹ் சிறு சோதனைகள், அஸாபுல் அத்னா சோதனைகளை தருவாங்க. அதுனா என்றால் சின்ன சோதனை, தாங்கிக் கொள்ளக்கூடியவை, உலகத்தில் கொடுக்கிற சோதனை. ஏன் அஸாபுல் அக்பர், அல்லாஹ்வுடைய அஸாபை யாராலும் தாங்கிக் கொள்ள இயலாது. இந்த உலகத்தில் உள்ள உடம்புக்கு மறுமையில தண்டனை கொடுக்க இயலாது. இந்த உலகத்தில் உள்ள உடம்பு அந்த மறுமைக்குரிய உடம்பாக மாற்றப்படும். சுவர்க்கம் செல்லா, சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க சுவருக்கு சேர்த்துமாறிய உடம்புகளை எல்லாம் மாற்றுவான். நரகவாதியாக ஒருவன் எழுதப்பட்டிருந்தால் அவனுடைய உடம்பை நரகத்துக்குரிய உடம்பாக தான் மாற்றுவான். அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் அப்படித்தான். எனவே இந்த உலகத்தில் சோதனைகள் வருகின்ற போது அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதைரியம் எங்களுக்கு இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் முதலாவது, மனிதன் நன்மை செய்வான், நன்மைகளின் பக்கம் செய்வான் என்பதை விட நன்மையின் பக்கம் விரைவான். சோதனை வருகிறது, எவ்வளவுதான் பயான் செஞ்சாலும் நாங்கள் திறந்தாத ஒரு சூழ்நிலை, சோதனைகள் வருகிறது, திருந்துவோம். சின்ன கைப்புள்ள மௌத்தாகிட்டு கவலை தாங்க இல்லாத பள்ளிக்கு வருவார், கவலையை போக்கிக் கொள்ள அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இதாயத்தை கொடுத்து நல்ல ஒரு வழியில் அதை கண்ணியமான அல்லாஹ். எத்தனையோ பிள்ளைகள் சிறந்தாம வாழ்ந்து தாய் தாக்குடைய மௌத்துக்கு பின்னால கூட வாப்பமாக்கி நாம நன்மை அனுப்போம், வாழும்போது கூட அவனை பேச கேட்கல, நல்லா இனிமாக பள்ளிக்கு போ சொல்லுன்னு சொன்ன வாப்பா அம்மா மௌத்தாகிட்டாங்க, இப்ப சரி நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கண் முடிவதற்கு பின்னால சில பிள்ளைகள் வாழ்ந்து வாப்பமாக்கி நன்மை எடுத்துக் கொடுத்திருக்காங்க. சோதனைகள் அது ஒரு சோதனை தான், மௌத்தாகுதல், மௌத்தை ஏற்படுத்துறது. எனவே கனிமானவர்களை, நன்மைகளின் பக்கம் மனிதன் விரைவான். சோதனையின் மூலமாக மனிதனுடைய பாவங்கள் அகற்றப்படும். சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் போக்குவான்.
ஒரு மனிதனுடைய காலிலே முள் தைத்தாலும் முள் குத்தப்பட்டாலும் அந்த முள்ளை எடுப்பதற்கு சிரமம் எடுப்போம். அதனுடைய சிரமம் இருக்கும் காலம் முழுக்க அல்லாஹ் அதற்கு நன்மையை கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுவதால் அவன் அடையக்கூடிய நலவுகள், முதலாவது நன்மை செய்வான், நன்மையின் பக்கம் விரைவான். பாவம் அவனை விட்டு கலட்டப்படும், பாவம் அவனை விட்டு தூரமாகும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது, மூன்றாவது, தௌபாவுடைய வாசல் திறக்கப்படும். எந்த நேரத்தில் உமார் செய்து கொண்டே இருப்பார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரத்தில் உமாரோடு இருப்பார், எந்த நேரம் மக்களோடு குர்ஆன் செய்து கொண்டிருப்பார், எந்த நேரம் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, தௌபாவுடைய வாசல் திறக்கப்படும் சோதனையால். இன்னொன்று கண்ணியமானவர்களே, நாலாவது, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை நம்பக்கூடிய ஒரு ஈமானை அல்லாஹ் தருகிறார். சோதனையா, கஷ்டமா, அடுத்த வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை மௌத்து, எங்களுக்கு பயம் வரல. ஊர்ல ஒரு ஹாஜியார் மௌத்து அடக்கிட்டு வந்தோம், பயம் வரல. எத்தனையோ பேர் கபர்ல அடைக்கிறதுக்கு கபர் வெட்டிருக்கிறோம், எங்களுக்கு பயம் வரல. எத்தனையோ பேரை தோல்ல சுமந்து போயிருக்கிறோம், பயம் வரல. எத்தனையோ பேரை தாடி நிறைந்து வயதானிகளை பார்த்திருக்கிறோம், பயம் வரல. ஆனா வீட்டுக்கு ஒரு பிள்ளை மௌத்தானா, வீட்டுல வாப்பம்மா மௌத்தானா, வீட்டுல மனைவி மௌத்தானா, அல்லது மனைவி இருக்க கணவன் மௌத்தானா, அல்லாஹ் அந்த சோதனையினால் வீட்டுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறான். கலாக்கதிரை நம்பி அல்லாஹ் மனிதனுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். இப்படி நிறைய நனவுகளை அல்லாஹ் இந்த சோதனையில் உண்டாக்குகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த சோதனையை விடமா அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்ஆன் அதிகமாக பேசியிருக்கிறான். 69 இடங்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் அழைத்து பேசியிருக்கிறான். சூரா இப்ராஹிம் என்று அல்லாஹ் சூரா இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரையே ஒரு சூராவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். தொழுகையில அத்தஹியாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தின் மீது ஸலவாத் சொல்வதை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக இருக்கிறார். கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாம் சொல்லியிருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. கனிமானவர்களே, எனவே இப்படி அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறைய குர்ஆனிலே புகழாரம் சொல்லி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கலீல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹபீப், இரண்டும் அல்லாஹ்வுடைய நேசர்கள். கனிமான கலீல் என்பதற்கு விளக்கம் ஏராளம். கனிமான் அல்லாஹ்வின் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த சோதனை உலமாக்கள் 4 வகைக்குள்ள எடுப்பார்கள். ஏராளமான சோதனைகள், சிறு பிராயம் முதல் பெரு பிராயம் வரைக்கும் சோதனை தான். சிறு வயது தந்தையோடு போராட்டம், நெருப்பு வணங்கக்கூடிய, சைத்தானை வணங்கக்கூடிய, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஆதர் தன்னுடைய தந்தையோடு போராட்டம். ஒரு கட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தந்தையை பார்த்து தாவா கொடுக்கிறார்கள். உலக நியதி இருக்குது, பாப்பா அம்மா தான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுவாங்க, நிர்வாகம் தான் ஊருக்கு புத்திமதி சொல்லும். ஆனா அதற்கு மாற்றமாக சில இடங்கள்ல பிள்ளைகளும் பாப்பம்மாக்கு புத்திமதி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு புத்திமதியை சொல்லுது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி கொடுத்த மாதிரி தன்ன வாப்பாக்கும் புத்திமதி சொன்னார். குர்ஆன் சொல்லுது, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. ஏ அருமை தந்தையே, ஒரு இலக்கமான வார்த்தை. இஸ்லாமில் வாப்பா நெருப்ப வணங்குறாரு, வாப்பா சிறிய வணங்குறாரு, வாப்பா அந்த வாப்பா பார்த்து மகன் கலைக்கிறார், யா அபத்தியே கருமை வாப்பாவே, சைத்தான வணங்கமான வாப்பா, இன்ன சைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா,
படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு வாப்பா. அவனை ஏன் வணங்குறீங்க வாப்பா? தொடர்ந்து அந்த மகன் சொல்றாரு, நான் பயப்படுறேன், எனக்கு பயமா இருக்கு வாப்பா. ஏன் பயம்? அல்லாஹ்வுடைய அஸாப் என்ன வாப்பா உங்களை பிடிச்சு கொள்ளும், எனக்கு பயமா இருக்கு. மகனால தாங்கிக் கொள்ளேன் வாப்பா. எவ்வளவு பெரிய புத்திமதி. அப்படி பிடிச்சு கொண்டா அல்லாஹ்வுடைய நேசர் நீங்களா இருக்கணும். ஆனா சைத்தானுடைய நேசரா நீங்க ஆகிறீங்க, எனக்கு பயமா இருக்கு வாப்பா. அதனால சைத்தான வணங்குவான வாப்பாக்கு புத்திமதி சொல்றாரு மகன். ஆதர் பேச ஆரம்பித்தார். இந்த வேலையை வச்சு கல்லால் அடிச்சு கொள்ள வேண்டும் மகனை பார்த்து சொல்றார் ஆதர். வாப்பா சொல்றார் மகனை பார்த்து, சொந்த மகனை பார்த்து வாப்பா சொல்றார். அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த மகனை நடந்து கொண்டார். அப்பா அவங்களுக்கு சாந்தி உண்டாக இப்படி செய்யாதுங்க. வாப்பாக்கு துவா செய்யறாரு. இப்படி வீட்டுக்குள்ளே சோதனை. ஒரு கட்சிக்காரரே 2 கட்சிக்கார ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனா 2 மார்க்கத்துடையவர்கள் 2 மதங்களுடைய ஒரு வீட்டுக்குள்ள வாழ எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதன் இப்ராஹிம் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்திருப்பார்கள். ஆனா ஈமான பறிகொடுக்கல. வாப்பா போன வழியில மகன் போகல. வாப்பா சரியான பாதையில போயிருந்தா போயிருப்பாரு. வாப்பா நிறுத்துவனங்கள் வாப்பா ஹிதாயத்தை கொடுக்கிறதுக்கு இவர் துவா செய்வார். இது ஒரு கஷ்டம். அல்லாஹ் அவருக்கு ஏராளமான சோதனை கொடுத்தான். அது திருப்பிராயம். இன்னும் மிக முக்கியமான சோதனைகளை 4ஆக உலமாக்கள் பிரிப்பார்கள். முதலாவது வகை சோதனை, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய செல்வங்களை கொடுத்தார். எல்லா செல்வங்களையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க முன் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை கவனிச்சு செய்தி நபியே நாயகம் கிடைக்கலான்னு கேட்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விருந்தாளி கிடைக்கலையா? பல கிலோமீட்டர் நடந்து செல்வார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளியை. இன்னைக்கு வீட்டுக்கு வர விருந்தாளியை நாங்க விரட்டுறோம். கண்ணியமானவர்களே, ஒரு வகையான சோதனை. நிறைய செல்வத்தை கொடுத்தான், பெரும் செல்வம் அல்லாஹ்வுக்காக அந்த சோதனையை விட்டு விட்டார்கள். 2வது அல்லாஹ் கொடுத்த சோதனை, கண்ணியமானவர்களே, பிள்ளை கிடைக்காத வயதுல குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை அல்லாஹ்வுக்காக அனுப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய சோதனை. அந்த சந்தர்ப்பத்தில் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான குழந்தையை தந்தது. அல்லாஹ் தஆலா விவேகமுள்ள நல்ல நுட்பமான அறிவுள்ள ஒரு குழந்தையை கொடுத்தான். குழந்தையை கொடுத்து போதாது. குழந்தை கொஞ்சம் வாப்பா உம்மோட வயசு பின்னால ஓடுற வயசு அறுத்து பண்ணிடுவோம். பின்வாங்க. நாங்க எல்லாம் சொல்வீரல், வாயால சொல்லுவோம், செயல நடத்த மாட்டோம். இன்னைக்கு ஒரு செக்க கொடுப்போம், நாளைக்கு நீங்க பேங்க்ல போட்டா 1 லட்சம் ஆகும். நாளைக்கு பேங்க்ல போட்டா அது கடதாசி தான் லட்சமா இருக்காரு. ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்ல. செக் ஹலாலா ஹராமா அதை பேச வர இல்லை. உதாரணம் ஒன்று சொல்லுங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் வீரர். வாயால பேசினது மாத்திரமல்ல, செயல்படுத்தி காட்டினார். கனவை நிதர்சனமாக்கி காட்டினார். மகனை வெட்ட போறாரு, வெட்ட கிடைக்கல. அல்லாஹ் சுவர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை கொடுக்கிறாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, நல்லடியாருக்கு இப்படித்தான் நாங்க உதவியை கொடுப்போம் சொல்றோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளையும் அறுத்து கொடுக்க முன் வந்தால் இந்த சோதனையில வெற்றி. இன்னொரு வகையான சோதனை, முழு உடம்பை எல்லாம் சொல்லிட்டு பார்த்தான். பிள்ளையை தான் கொடுக்க முன்னுக்கு வராரு, செல்வத்தை தான் கொடுக்க முன்னுக்கு வராரு. பரவாயில்ல, முழு உடம்பை இவர உடம்பை கொடுக்கிறாரா அல்லா சொல்லிட்டு போறாரு. அதை கொடுப்பதற்கு முன் வந்தால் நம்ரூது மன்னன் வருட கணக்கில் போட்டு நெருப்பு, அந்த நெருப்புல தூக்கி நம்ரூது மன்னன் அவங்களுடைய சகாக்கள் கட்டி நெருப்புல போடுறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நேரடியாக நெருப்போடு பேசுறார். அல்லாஹ் பல கஷ்டங்கள் நேரடியாக நெருப்போடு பேச இல்லை, வானவர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நிறைய விடயம். அல்லாஹ் தனியே எல்லா விடயத்தையும் அல்லாஹ்வுக்கு ஆக்கேலும் அளிக்கேலும். ஆனா இந்த கட்டத்துல அல்லாஹ் நேரடியாக நெருப்போடு பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நெருப்பு அல்லவா, அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லவா நெருப்பு.
بردا وسلاما على إبراهيم நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நீங்க சாந்தியை கொடுங்க, நிம்மதியை கொடு, குளிரையும் கொடுக்க வேண்டாம், சூட்டையும் கொடுக்க வேண்டாம், இடைப்பட்ட நல்ல ஒரு நிலைமையை கொடு என்று அல்லாஹ் நெருப்பை கட்டளையிட்டான். நெருப்பு அப்படியே நடந்து கொண்டது. அந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருந்துச்சோ அந்த எல்லா நெருப்பும் சாந்தத்தை தான் உலகத்தில் கொடுத்ததாக அறிஞர் இருக்கிறார். அந்தாளர்களுக்கு இந்த சோதனையை வெற்றி பெறுகிறார்கள். மூன்றாவது அதாவது ஒரு பொருளாதாரம் அல்லாவுக்காக, குழந்தையா அல்லாவுக்காக, தன்னுடைய உடம்பா அல்லாவுக்காக. நான்காவது சோதனை அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். இந்த உள்ளத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான். அந்த சோதனையும் அல்லாஹ் வெற்றி பெறுகிறான். ஈரமான உள்ளமுடையவராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அல்லாஹ் வந்தடைந்தார் என்று சொல்கிறார். கனிமானவர்களே, இந்த 4 வகை சோதனை கல்புல் சலீம், ஈரமான உள்ளம், ஆரோக்கியமான உள்ளம். இந்த உள்ளம் தான் எங்களுக்கு வேணும். உள்ளத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய பேசியிருக்கிறார். உள்ளங்களையும் 3 வகையாக பேசலாம். ஒன்னு கல்புல் மையத், மௌத்தான உள்ளம், அங்க நன்மையே விதைக்கல, அந்த கல்பு செத்து நன்மை அந்த கல்புக்கு வராது. இன்னொரு கல்வி இருக்குது கல்புன் மரம், நோயுள்ள கல்பு, அது நல்லதாக இருக்கும், கேட்டதாக இருக்கும். நல்ல விஷயங்களை கேட்கக்குள்ள ஈமான் கூடும், அப்படி இப்படி மற்ற செய்து போக்கல ஈமான் குறையும். சில வேளை அது செத்துடும், சில வேளை அது கல்புன் சலீம், மூன்றாவது ஆரோக்கியமான உள்ளம். இந்த 3 வகை உள்ளம், ஒன்று கல்புன் மரம், நோயுள்ள உள்ளம், இன்னொன்று கல்புன் மையத், மூத்தான உள்ளம், இன்னொன்றுக்கு கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளம். ஈரேற்றமான உள்ளத்தான் மறுமையில நிம்மதி. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் யாருடைய உள்ளம், யாருடைய உள்ளம் கல்புன் சலீமாக அல்லாஹ்விடத்தில் வருகிறதோ, பொருளாதாரம் பிள்ளைகளால் ஒன்று செய்ய முடியாத அந்த நாள் யாருடைய உள்ளம் ஈரேற்றமான உள்ளமாக கல்புன் சலீமாக அந்த உள்ளத்துக்கு தான் அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான். இனிமேல்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 வகை சோதனையிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அமைக்கப்படுகிறார்கள். முழு செல்வமா அல்லாஹ்வுக்காக, பிள்ளையா அல்லாஹ்வுக்காக, உடலா அல்லாஹ்வுக்காக, உள்ளமா அல்லாஹ்வுக்காக. இந்த எல்லா சோதனைகள் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்றான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் அவர்களை ஏராளமான சோதனையை கொண்டு சொல்றான். எல்லா சோதனைகளையும் பூர்த்தி செஞ்சான். எல்லா சோதனையும் எல்லா சோதனைகளையும் சாதனையாக ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ். இந்த எல்லா சோதனைக்கு பின்னாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், லேசான விஷயம் அல்ல கலீல். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா. இந்த எல்லா சோதனைகளுக்கு பின்னாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். சுப்ஹானல்லாஹ். சும்மா அல்லாஹ்வுடைய கலீலா மாறலாது, சும்மா அல்லாஹ்வுடைய நேசரா மாறலாது. எங்கட உள்ளத்தை கொடுக்கணும், எங்கட உடம்ப கொடுக்கணும். குழந்தைகளா அதையும் அல்லாஹ்வுக்காக, கனிமன் முழு செல்வமா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இதெல்லாம் கொடுத்தாத்தான் கலீல். கனிமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நிறைய சோதனைகளை சந்தித்த நபி. எனவே கனிமானவர்களே, இந்த சோதனைகளை நலவுகள், சோதனைகள் வரக்கூடிய நலவுகளை நாம் விளங்கிக் கொண்டோம். எங்க நலவு இருக்கிறது? நன்மை செய்ய கிடைக்கிறது, பாவம் எங்களை பற்றி நீங்குது, தௌபாவுடைய வாய்ப்பு. எனவே சோதனை மீள்வதற்குரிய வழிகள் என்ன? முதலாவது துஆ. வந்த சோதனைகளை அப்புறப்படுத்த, சோதனைகள் எங்களை நெருங்காமல் இருக்க துஆ மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சஹாபாக்கள் பயன்படுத்தியது, நபிமார்கள் பயன்படுத்தியது துஆ. தொழுகிறோம் துஆவுக்காக, ஹஜ் செய்கிறோம் துஆவுக்காக, தர்மம் கொடுக்கிறோம் துஆவுக்காக. கண்ணியமானவர்களே, எல்லா நலவும் எதற்காக? துஆவுக்காக. துஆ செய்யுங்க, ஆரோக்கியம் துஆ செய்யுங்க, தொழில் துஆ செய்யுங்க, நான் நோயாளி துஆ செய்யுங்க, துஆவுக்காக. முதலாவது துஆ. சோதனைகளை அப்புறப்படுத்த வேண்டுமா? யாராவது சோதனைகளை சிக்கிக்கிறீங்களா? உங்களுக்கு நோய் இருக்குதா? கடன் தொல்லை இருக்குதா? பிள்ளைகளுக்கு பிரச்சனையா? குடும்ப பிரச்சனையா? உங்களோட குடும்பத்துல யாருக்காவது நோயா? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ஊராக துஆ செய்யுங்க, ஊராக சிவப்பா செய்யுங்க, குடும்பமாக சிவப்பா செய்யுங்க. கண்ணியமான அல்லாஹ் நிச்சயமா சோதனைகளை அப்புறப்படுத்துவார். இரண்டாவது கண்ணியமானவர்களே, அமல்.
அந்த அமல் இஸ்திகாமத், அல்லாஹ்விடத்தில் தவக்குல். நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனை மீறக்கூடிய வழியை எடுத்து தருவார். மூன்றாவது சோதனை ஏற்பட்ட போது அல்லாஹ்வை திட்டக்கூடாது, காலத்தை திட்டக்கூடாது. சில காலத்துக்கு மழை பெய்ய காலத்துல மழை பெய்யல வெயில் அடிக்கிறது சொல்லுவாங்க. கனிமானவர்களை எப்படி காலத்தை திட்டக்கூடாது. எனவே இதை நாங்கள் செய்து கொண்டால் அடுத்ததாக குர்ஆன் திலாவத், நாங்கள் அன்றாட அமல்களை செய்யற மாதிரி மிக முக்கியமா குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடும் கனிமானவர்களே. வனனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆனில் இருக்கிற மிகப்பெரிய ஷிஃபா. வெளியில ஒரு நோயை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுமெல்லாம் இதுமெல்லாம் காய்ச்சலா உடம்புக்கு வருத்தமா ட்ரீட்மெண்ட் பண்றோம். உள்ளத்துல உள்ள நோய்க்கு ஒரே ஒரு ஷிஃபா குர்ஆன் தான். குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹ்வுக்கு தௌபாவை நிச்சயமா அல்லாஹ் எல்லாத்தையும் சீராக்குவார். எனவே இந்த பொறுமைகளை தாங்கிக் கொண்டா அல்லாஹ் எங்களுக்கு வழங்குற கூலி ஏராளமான. நேரம் போதாது, சில குர்ஆனுடைய ஆயத்துக்களை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُّؤْمِنِينَ. நீங்கள் தைரியத்தை இழக்க வேண்டாம். சோதனைகள் வருகிறதா, கஷ்டம் வருகிறதா, தைரியத்தை இழக்க வேண்டாம். முஃமின் தைரியத்தை இழக்க மாட்டான். முஃமின் ஒருபோதும் கோழையாக இருக்க மாட்டான். அந்நியர் மக்களால சோதனையா, வீட்டுக்குள்ள சோதனையா, ஒரு மனைவிக்கு சோதனையா, வீட்டுல பிள்ளைக்கு சோதனையா, நீங்க தைரியத்தில் இருக்க வேண்டாம். வலா தஹ்சனூ, கவலை கூட வேண்டாம். வஅன்தும் அல்லாஹ்வுன இன் குன்தும் முஃமினீன், நீங்க முஃமின்களா இருந்தா நீங்க தைரியத்தில் இருக்க கூடாது, கவலைப்பட கூடாது. நீங்க அல்லாஹ்வுக்கு உயர்ந்தவர்கள். இந்த சோதனையில அல்லாஹ் சொல்ற புத்திமதி, நீங்க தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். சோதிக்கப்படுகிறீங்களா, அடுத்த வீட்டை பாக்குறீங்க நல்லா இருக்கிறாங்க, எந்த சோதனையுமே இல்ல, நீங்க சோதிக்கப்படுறீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் என்ன கவலைப்படவானா, தைரியம் இறக்கவானா. எனக்குமா என் உலகத்தில் உள்ள எல்லா சோதனையும், எனக்கா எல்லா நஷ்டம், எனக்கா எல்லா கவலையும் இல்லை. நீங்க உங்களை உள்ளத்தை தட்டி கவலையை நீங்க கூட்டிக் கொள்ளுவாங்க. அல்லாஹ் தைரியப்படுத்துறான். நீங்க ஈமான்தாரியா இருந்தா நீங்க உயர்ந்தவங்க. இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு யுதஹு அஜ்ருன் அதீம். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வம், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனைகள். இந்த இரண்டை கொண்டு சுவர்க்கத்துக்கு போகவும் மேலும் இந்த இரண்டு பொருள்களுக்கு நரகத்துக்கு போகவும் மேலும். நாங்கள் நிறைய பொருளாதாரம் நல்ல வழியில செலவிட்டா சுவர்க்கத்துக்கு போகலாம். அது அதுக்கு மாற்றமா பயன்படுத்தி நான் நரகத்துக்கு போயிடும் உதவிடலாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மகத்தான கூலி சொல்றான். இந்த இரண்டை கொண்டு அல்லாஹ்வுடைய கூலியை நீங்க எதிர்பாருங்க. இந்த இரண்டை கொண்டு நலவு அடையுங்கள். இன்னும் ஒரு சொல்றான், சில மனிதர்கள் துனியாவில கிடைக்கிறத கொண்டு சந்தோஷம் அடையலாம். அல்லாஹ் சொல்லுவான், துனியாவில கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்படாதீங்க. இந்த சந்தோஷம் இருக்கிறே மறுமையில ஒப்பிட்டா அற்பம். நான் ஆரம்பத்தில் சொல்லப்போல இந்த உலகத்தில் உள்ள இன்பம் சொற்பமானவை, வாலிபம் சொற்பமானவை, எல்லாம் நிரந்தரம் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் நாங்க தைரியமாக இருக்கிற சோதனைகளின் போது நாங்கள் எங்களை தைரியப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு சொல்கிறான், ஈமான்தாரிகள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அந்த சட்டங்களிலே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு இடத்துல அந்த புறாநாயத்தை தொட்டு போதும் எங்களை நாங்கள் ஆறுதப்படுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு புதிதா ஒண்ணு நடக்காது. அல்லாஹ் எழுதியே தான் நடக்குது. அல்லாஹ் எழுதி வச்சேதான் உங்களுக்கு நடக்குது. அல்லாஹ் எழுதி வச்சதுதான் நடக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் மௌலானா, அவன் தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவன் தான் எங்களை வளர்ப்பு, அவன் தான் எங்களுக்கு மௌலானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யுங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் எப்போதும் நேர்வழி காட்டிக் கொண்டே இருப்பான்.
எனவே கண்ணியமானவர்களே, எப்போது நாங்கள் பொறுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆனாயத்தில் சொல்லி குத்துபாக ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, என்ன கவலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபி சொல்றார், இந்த உலகத்துல நாங்க உங்களோட இருக்கிறோம், மௌத்துக்கு பின்னால நீங்க எல்லாம் நல்ல மக்களோட சேர்ந்துருவீங்களே, அதை பத்தி ஒரு கவலை. நபிமாவோட இருப்பீங்களே, நாங்க சஹாபாக்களே, நாங்க இன்னொரு இருப்போமே கவலை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க யோசிக்கிறாங்க. பதில் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு குர்ஆனை சொல்லியிருக்கிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இந்த குர்ஆனை சொல்றாங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வாழ்றாங்களோ அவர்களை அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு மாற்றுவார். அந்த சாமியை பார்த்து சொல்றாங்க, கனிமான கவலைப்படவானாம், அல்லாஹ் சொல்றான் கவலைப்படவானா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வாங்க, நாளைய மறுமையினால் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு பாடப்படுவீர்கள். உண்மையாக பாடப்படுவீர்கள். யுத்தம் செய்த சுகதாக்களோடு பாடப்படுவீர்கள். நல்ல மக்களோடு பாட்டப்படுவீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு குர்ஆனை முடிக்கிறான், அழகான நட்புகள் வாழ்களை அல்லாஹ் ரசூலுக்காக நல்ல நட்பை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாஹ் சொல்லித்தாரான். கனிமா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தா நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராட்டியும் நபிமார்களோடு அல்லாஹ் காட்டுவான் நபியுடைய முகத்தால. எனவே கனிமானவர்களே, இந்த உலக வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, குர்ஆனுடைய ஆயத்துக்களை அதிகமாக மீட்டிக் கொள்ளக்கூடிய சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். கண்ணியமான சோதனைகள் கொண்டு ஒரு மூமின் எப்போதும் தைரியத்தில் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. இந்த உலகமே சோதனை தான். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், கணவன் மனைவியாக பிள்ளைகுட்டியான பிள்ளைகளால சோதனை, தொழிலாள சோதனை. சிலர் சொல்லுவார்கள், தொழிலும் கிடைச்சிட்டா எனக்கு நிம்மதி கிடைச்சிருந்தேன். சில வேளை தொழிலே அவரை நிம்மதி இல்லமாக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், கல்யாணம் முடிச்சா நிம்மதி கிடைச்சிருந்தேன். ஆனா குர்ஆன் அது சொல்ற முறைப்பார நல்ல முறையில ஒரு மனைவியை சொல்லி திருமணம் முடிச்சா நிம்மதி கிடைக்கும். ஆனா சில திருமணங்கள் நிம்மதியே இழந்து போது, இருக்கிற நிம்மதியும் போயிட்டு சொல்லுவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நிம்மதியை நாங்கள் அடைந்து கொள்ளணுமா? குர்ஆன் ஹதீஸ் காட்டுற வழி, குர்ஆனை அதிகமாக மேம்படுத்துவது, இந்த சோதனைகள் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் எப்போதும் பதிகள் புறப்பாக குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரும் தியாகம் செய்த அல்லாஹ்வுடைய நேசராக மாறினார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவராக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் சோதனைகளை சாதனையாக ஆக்கக்கூடிய அடியார்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. சின்ன சின்ன சோதனைகள் கொண்டு மனங்களை உடைக்கிறாங்க யா அல்லாஹ், மனசுக்கு தைரியத்தை தந்தது யா அல்லாஹ். பிள்ளை குட்டிகளும் எங்களை விட ஈமான்ல கூடியவராக யா அல்லாஹ். அவருடைய மகன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஈமான் உயர்ந்து தன்னுடைய தந்தைக்கு புத்திமதி சொன்னார்களோ, அப்படியான நல்ல குழந்தைகளாக எங்களை குழந்தைகளாக யா அல்லாஹ். நாங்களும் பலமுள்ள ஈமான் உள்ளவர்கள் இல்லையா அல்லாஹ், எங்களை ஈமான் முன்னப்பின் ஆகும் யா அல்லாஹ். அப்படியாக இந்த நிலைமைகள் பிள்ளைகளை எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நல்ல ஈமானையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தின் குழந்தையை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் தூரத்தினுடைய பரக்கத்தையும் மறுமை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நல்லோர்களோடு நாளைய மறுமை நாளைகளை சேர்த்திரியா அல்லாஹ். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல கலிமா வளர்த்திமாக்கிறியா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாளையில நல்லோர்களை சேர்த்து வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபாஅத்துகளுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் துஆவை தனிப்பை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.